ஜெபிப்போம். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளும் இடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்து, காலம் நெருங்கி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். இது வாழ்வதற்கு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு டெம்டேஷன் வந்திருக்குதா? ஆமாவா இல்லையா? எல்லாருக்குமே டெம்டேஷன் வருது இல்லையா? மனிதர்களுக்கு மனித பலவீனத்தின் காரணமாக எல்லாருமே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த கேள்வியானது பொது கேள்வியாகவே இருக்கின்றது. எல்லாரும் சோதிக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒரு சோதனை வந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது நீங்களும் பூசைக்கு வரும்போது நேரத்தோடு வரணும்னு எல்லாருக்கும் ஆசை தானே இருக்குது, தானே? ஆனால் எத்தனை பேர் நேரத்தோடு வராங்க? அது ஒரு சோதனை தானே. சோதனை வருகிறது. அந்த சோதனையை நாம் வெல்லுகின்றோமா தான் கேள்வி. ஆக எத்தனை முறை சோதிக்கப்பட்டாலும் நான் சோதனையை வீழ்த்துவேன், I am going to defeat my temptation அப்படின்னு நினைச்சவங்க எத்தனை பேர்? சில டைம் நாம் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் தவறு செய்த பிறகு நாம் என்ன ஒரு நியாயமான காரணம் சொல்லிட்டோம். சோதனை எல்லாருக்கும் நானும் மனுஷன், எனக்கு அந்த சோதனை வந்துச்சுன்னு தான் சொல்றோம். தவிர எனக்கு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை நான் வீழ்த்த வேண்டும், I want to defeat the temptation என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அதுதான் கேள்வி. Temptation is common to all, but do I stop temptation? அதுதான் கேள்வி. சோதனை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நான் சோதனையை வீழ்த்த முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குறைவானவர்களே. ஆகவேதான் ஒவ்வொரு வாரம் பார்க்குறோம், பூசை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தான் தெரியும், அப்புறம் பார்த்தா லேட்டாக வருங்க. டெய்லி வாரம் லேட்டாக வரும், வாரம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆக உங்களால் ஒரு சின்ன சோதனை கூட உங்களால் ஜெயிக்க முடியல. அப்போ நீங்களும் ஒத்துக்கிறீங்க, இயேசு முன்னாடி ஒத்துக்கிறேன், நான் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், நீ என் கூட இருந்தால் கூட அந்த சக்தி என்னால் உணர முடியல அப்படின்னு பூசைக்கு லேட்டாக வரவங்களாம் ஒத்துக்கிறீங்க. கரெக்ட் தானே? அப்போ அடுத்த வாரம் நான் பார்க்கணும், நான் எத்தனை பேர் பூசைக்கு ஆன் டைம் வரீங்க? காரணம் அந்த பூசைக்கு லேட்டாக வர்றது கூட ஒரு சோதனை தான். லேட்டாக போய் இன்னைக்கு பேர் மழை வந்து நினச்சி நல்லா குளிர்ந்து கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. பூசைக்கு சில பேர் பூசைக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, இப்போ தான் வந்து எக்ஸப்ஷன் ஆன்லைனில் பூசை பார்க்கலான்னு எக்ஸப்ஷன் அப்போ கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து கம்மியாகிறீங்க பூசைக்கு. அது நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண சோதனை கூட ஜெயிப்பதற்கு திராணி இல்லாதவர்களாக இருக்கின்றோம். அந்த வலிமை நமக்குள் இல்லை, ஜெயிக்கக்கூடிய நம்பிக்கை நமக்குள் இல்லை. ஆகவே அல்லாத சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வாரத்திலே இயேசு சோதிக்கப்பட்டார். உங்களை போல் என்னை போல் இயேசுவுக்கும் சோதனை வந்தது. ஆனால் இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர் செய்தார், நாம் விடாமல் தோற்று கொண்டே இருக்கின்றோம். எத்தனை முறை வாழ்க்கையில் நீங்க யாரும் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்க இந்த பதில் எத்தனை முறை நான் சோதனை ஜெயிச்சிருக்கேன் வாழ்க்கையில், எத்தனை முறை சோதனையை நான் விழுந்திருக்கிறேன் கணக்கு போட்டு பாருங்க. ஜெயிச்சுட்டு குறைவாக தான் இருக்கும், தோற்று வந்து பார்த்தா ஒரு லிஸ்டே பெருசாக இருக்கும். ஆக வாழ்க்கையில இயேசு என்னோடு இருக்கின்றார் என்று தெரிந்தால் ஏன் என்னால் சோதனையை ஜெயிக்க முடியவில்லை? ஏன் என்னால் சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்ள முடியவில்லை?
ஏன் சாதாரண விஷயங்கள் கூட பெரிய சோதனை மட்டுமல்ல, ரொம்ப பெருசு பெரிய தப்பு செய்யணும்னு சொல்ல, சிறு சிறு சோதனைகளை கூட என்னால் ஏன் செய்ய முடியும். காலையில் டைமோட எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு டைமாக போகிறோம். இது வாரம் நடக்கக்கூடிய விஷயம். ஆக வாரம் லேட்டாக தான் போகிறோம் பூசைக்கு. ஃபாதர் பல டைம் சொல்கிறாங்க, எல்லாரும் முன்னாடி நம்ம போய் லேட்டாக உட்காரோம், இந்த டைம் சீக்கிரமாக போகணும், ஆனாலும் லேட்டாக தான் வரீங்க. ஆக வாழ்க்கையில சிறு சோதனைகளை கூட ஜெயிக்க வேண்டும் என்ற போராட்ட குணம் நமக்குள் இல்லை. ஆனால் இயேசுவை பார்த்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த 40 நாட்கள் தவக்காலம் என்பது என்ன? இது செல்ஃப் டிசிப்ளின். என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, என் நன்னெறிகளை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்வது, என் நடவடிக்கைகளை நான் சீர்படுத்திக் கொள்வது, இதுதான் தவக்காலம். திரும்பி நான் சொல்லுகின்றேன், தவக்காலத்திலே நாம் தியாகம் செய்கின்றோம் என்று சொல்வதை தவிர்த்து, இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிற, நான் ஏற்கனவே சில ஃபாஸ்டிங் மீனிங் என்னன்னு விபதி போது நான் சொன்னேன். தவக்காலத்தில் ஒரு பொழுது இருக்கின்றோம், நோம்பு இருக்கின்றோம். அது நோம்பினுடைய பலன் என்ன? அது பிறருடைய வழியை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு அந்த உணர்வை எனக்குள் ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? செல்ஃப் ரெஸ்ட்ரெயின் வருது உங்களுக்கு, சுய கட்டுப்பாடு வருது உங்களுக்குள். ஆக சோதனைகளை வெல்ல வேண்டும் என்றால் நமக்குள் சுய கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். அதற்கு தான் உண்ணாம் நோன்பு என்பது மிக பலன் தரக்கூடிய ஒன்று, செல்ஃப் டிசிப்ளினிங். ஆக என்னை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்வது. ஆக இன்றைக்கு நான் கோயிலுக்கு போகணும், கரெக்டாக ஏச்சு காலையில் ஏச்சு பூசை போகணும் அப்படின்னு வரும்போது தான் அதை உங்களே நீங்கள் சரிபடுத்திக் கொள்வது. சோதனைகள் வருகின்ற பொழுது உங்களுடைய மாரல் கான்ஷியஸ் சொல்லுவாங்க, உங்களுடைய மனசாட்சி சொல்லும் இதை செய்யாது. ஆக சுய கட்டுப்பாடு தான் அதை தவிர்க்க முடியும். ஆக சுய கட்டுப்பாடு இல்லாமல் நம் வாழ்க்கையிலே நம்மால் நியாயமாகவும் நல்லவர்களாகவே வாழ முடியாது. டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை இட்ஸ் a waste. இட்ஸ் ஆக்சுவலி டேஞ்சரஸ் லைஃப். புரியுதுங்களா? சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் எந்த நல்ல பழக்கம் கூட ஆபத்தாக தான் முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோதனை என்பது எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒன்று. ஆனால் கிறிஸ்துவர்கள் சோதனையை ஜெயிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் என்பதை இயேசுவுடைய இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக உணர்த்த ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சோதனை என்பது என்ன? அது சில வேளையில் வருகின்ற பொழுது நமக்கு சில சந்தோஷங்களை தரும். ஆனால் எல்லா சோதனையும் நாம் கண்மூடித்தனமாக எதிர்கொண்டால் அது ஆபத்தில் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தவர்களே, ஒரு ஊரில் வந்து ஒரு பெண்மணி ஒரு மலைப்பாம்பை வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. மலைப்பாம்பு பார்த்து இருக்கிறீங்கல்ல, ஒரு ஆள் சைஸ் மேலே ரொம்ப பெருசாக இருக்கும் மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பை வந்து அந்த வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் போனால் பாம்பு கூட செல்ல பிராணி தான் வீட்டில் வளர்ப்பாங்க. நம்ம வீட்டில் கோழி வளர்க்குற மாதிரி சில நாடுகளில் பாம்பு கூட வீட்டில் வளர்ப்பாங்க. ஆக அந்த பெண்மணி வந்து அந்த பாம்பை எடுத்துட்டு டெய்லி அதுக்கு ரொம்ப பாசத்தை காட்டி வளர்த்து கொண்டே இருக்குது. அந்த பாம்பை பார்க்கும்போது தினமும் இந்த பெண்மணி படுக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பாம்பு வந்து படுத்து கொண்டே இருக்கு. இது அந்த பார்க்கும்போது அந்த பெண்மணிக்கு அந்த பாம்பு என்ன எவ்வளோ பாசமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பாம்பை கண்டுபிடிச்சுட்டே சிலர் பல நாட்கள் தூங்கி இருக்குது. ஆனால் ஒரு நாள் பல மாதங்கள் கழிந்த பிறகு ஒரு நாள் அந்த பாம்பு அந்த பெண்மணியை கொல்வதற்கு முயற்சி செய்து அந்த பெண்களுடைய கழுத்தை நெருங்குகின்ற பொழுது அந்த பெண் எப்படி தப்பித்தார், அந்த பாம்பிலிருந்து எப்படி தப்பித்து கொண்டார். கடைசியாக இதை இப்ப கேள்விப்பட்ட பிறகு ஒருவர் வந்து அந்த வீட்டை சந்தித்த பிறகு அந்த பெண்ணிடம் நடந்ததை அவர் தெரிந்து கொள்கின்ற பொழுது அப்போது சொல்கின்றார், ஒவ்வொரு நாளும் அந்த பாம்பு வந்து அந்த பெண்மணியுடைய பக்கத்தில் இரவில் படுக்கின்ற பொழுது இந்த பெண்ணை உண்பதற்கு கூடிய நீண்ட அதனுடைய வயிறு, அதனுடைய லென்த் எனக்கு போதுமாக இருக்கின்றதா என்று அந்த பாம்பு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த லேடி பக்கத்தில் படுக்கும்போது அதை சோதித்துக் கொள்கிறது. செக் பண்ணிட்டு இவரை சாப்பிட்டா எல்லாம், அதாவது
அந்த அளவுக்கு நான் வளர்ச்சி பெற்றிருக்கிறேனா என்பதை அந்த பாம்பு ஒவ்வொரு நாளும் அந்த பெண்மனுடைய பக்கத்திலே படுக்கின்ற பொழுது செக் பண்ணது, ஒவ்வொரு நாளும் செக் பண்ணது. இந்த பெண்ணை சாப்பிடக்கூடிய வளர்ச்சி அதற்கு இருக்கின்ற பொழுது அதை தெரிந்தவுடனே ஒரு இரவிலே தன்னை வளர்த்த அந்த பெண்மணியை அந்த பாம்பு உண்பதற்கு கொலை செய்ய முயற்சி செய்கிறது. அன்புக்குரிய பெருமை, இது ஒரு கதை, இங்கே நான் படித்த ஒரு கதை. இது முற்றிலுமாக நம் வாழ்க்கையிலே சோதனை கூட நம் வாழ்க்கையிலே பல முறை ஒரு செல்ல பிள்ளை போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் கடைசியிலே அதை நமக்கு ஆபத்தில் தான் விளைவு நம்மை இட்டு செல்லும் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. அந்த பாம்பு தினமும் தன்னுடைய அந்த பெண்மணியுடைய அருகிலே பாசத்தில் படுக்கவில்லை, மாறாக அவரை உண்பதற்கு தன்னையே அது தயார் செய்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணை உண்பதற்கு ஒவ்வொரு இரவிலும் எனக்கு போதுமான வளர்ச்சியும் அந்த வாய்ப்புகளும் கிடைக்குமா என்பதை ஒவ்வொரு நாளும் அது அந்த பெண்ணினுடைய அருகிலே படுத்திருப்பது அதை உணர்ந்தது. அதை புரிந்து கொண்ட பிறகுதான் அதை கொலை செய்ய முயற்சி செய்கிறது. ஆக சோதனை கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிதான் வரும். ஆரம்பத்திலே அது நன்றாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது மகிழ்ச்சி தரும். ஆனால் கடைசியிலே அது நம்மை அழிவுக்கிட்டு சொல்லும் என்பது உண்மை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோதனை என்பது நம்மை ஆபத்தில் விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை என்று சொன்னாலே அது தீமையை தான் விட்டு சொல்லும் என்பது நாம் தவறாக அதை மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக நல்ல சோதனைகளும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இதுவரைக்கும் நம்முடைய அறிவியெல்லாம் சோதனை என்றால் பாவத்தில் விழும், temptation will lead me to sin, இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கின்றது. அது உண்மை. கெட்ட சோதனைகள் பாவத்தில் விடும், ஆனால் வாழ்க்கையிலே நல்ல சோதனைகளும் வரும், அது நன்மைக்கு விட்டு செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. அது வருகின்ற சில நொடிகள் நாம் சிந்திப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஏன் இயேசு சோதிக்கப்பட்டார்? 40 நாட்கள் அவர் உண்ணான் நோன்பு இருந்து இரவும் பகலும் ஜெபித்தார். பாலைவனத்திலே அவர் ஜெபித்தார். பிறகு அவர் சோதிக்கப்பட்டார் என்ற நற்செய்தியை நாம் படிக்கின்றோம். இயேசு சோதனைகளை 3 தலைமைகளை கொடுக்கின்றார்கள். அவர் பசியாக இருக்கின்ற பொழுது கல்லை உணவாக்க சொல்லி சாத்தான் சோதிக்கிறது. கடவுளுடைய வல்லமையை சோதிக்கிறது. நீ மேலே இருந்து கீழே கூறி கடவுள் உன்னை தாங்கி பிடிப்பார் என்று கடவுளை சோதிக்க அழைக்கிறது. 3வது, என்னை நீ வழிபடு, எல்லா அனைத்தையும் உனக்கே தருகின்றேன், ஆக கடவுளை வழிபடாதே, என்னை நீ வணங்கு என்ற 3 சோதனைகள் இயேசுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்ட மார்க் நற்செய்தியிலே இயேசு சோதிக்கப்பட்டார் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி அது விரிவாக கொடுக்கின்றார்கள். ஆக இயேசுடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களிலே சோதனை வருகிறது. ஆக ஏன் இயேசு சோதிக்கப்பட்டார் என்ற நற்செய்தி நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய சூழ்நிலை என்ன, வாட் இஸ் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப், அந்த கான்டெக்ஸ்டை பார்க்கின்ற பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு சோதிக்கப்படுகிறார். இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையிலே இதை மிக கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இயேசுக்கு ஞானஸ்தானம் அவசியம் இல்லை. ஆனாலும் இயேசு ஞானஸ்தானம் பெறுகின்ற காரணம், மனிதர்கள் பாவிகள், ஆக மனிதர்களுடைய பாவத்தில் விடுவிக்க கடவுள் மனிதனானார். ஆக பாவப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு தன்னையே இணைத்துக் கொள்வதற்கு இயேசு ஞானஸ்தானம் பெற்றார் என்று நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். ஆக ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இயேசுக்கு சோதனை வருகிறது. அவர் 40 இரவும் பகலும் ஜெபித்த பிறகு சோதிக்கப்படுகின்றார். ஆக நினைத்து பாருங்கள் அன்பான சகோதர சகோதரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசு சோதனைகளை எதிர்கொள்கின்றார். ஞானஸ்தானம் அருளை பெற்ற பிறகு, தன் தந்தையினுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு, இதோ என்னுடைய அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு செவிசாய்கள் என்று வானத்திலிருந்து குரல் வழியாக தந்தையினுடைய அங்கீகாரத்தை பெற்ற கிறிஸ்துவுக்கு அந்த அனுபவத்து பிறகு வரக்கூடிய சோதனை அனுபவம் தான் இந்த சோதனைகள். ஆக இயேசுக்கு ஏற்கனவே வலிமை இருக்கின்றது. ஞானஸ்தானத்தின் வழியாக இயேசு வலிமை பெற்றார். He was spiritually empowered by the presence of his father. தன் தந்தையினுடைய அனுபவம், தன் தந்தையினுடைய பிரசன்னம் இயேசுவின் ஞானஸ்தானத்தின் மூலமாக ஏற்கனவே அவருக்கு கிடைத்தது. ஆக அவர் சக்தி உள்ளவராக இருக்கின்றார்.
வலிமை பெற்றவராக இருக்கின்றார். ஆக அந்த வலிமை சக்தியோடு எத்தனை சோதனைகளும் இயேசுவால் எதிர்கொள்ள முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்துதான் இயேசுக்கு சோதனைகள் வருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இயேசுவை போல் நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஆக நமக்குள் ஏற்கனவே அந்த ஞானஸ்தான அருள் என்பது உண்டு. தீமையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கடவுள் நமக்கு ஞானஸ்தானத்தின் வழியாக கொடுத்திருக்கின்றார். கடவுளுடைய அருள் என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கின்றது. இயேசுவுக்கு கொடுத்த அதே அருள் தான் உங்களுக்கும் எனக்கும் ஞானஸ்தானத்தின் வழியாக கிடைத்தது. இயேசு இப்படி தந்தையுடைய அனுபவத்தை பெற்றாரோ அதே போல் உங்களுக்கும் எனக்கும் ஞானஸ்தானத்தின் வழியாக கடவுளுடைய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அது தந்தையினுடைய அன்பு மக்களாக மாறி இருக்கின்றோம். கடவுளை நான் அப்பா என்று அழைக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய உறவு ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த உறவில் வரக்கூடிய தைரியம், அந்த உறவில் வரக்கூடிய நம்பிக்கை, என் தந்தை என்னோடு இருக்கின்றார் என்ற வலிமை, அந்த நம்பிக்கை எனக்கு அதிகரிக்கிறது. ஆக பவுலடிகளார் சொல்லுவார், ஞானஸ்தானத்தின் வழியாக நீங்கள் பெற்ற அருளை வீணாக்காதீர்கள். Do not waste the grace of God in vain. கடவுளுடைய அருளை நீங்கள் வீணாக்காதீர்கள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு வலிமை பெற்றவராக மாறுகின்றார், சக்தி பெற்றவராக மாறுகின்றார். அத்தகைய நிலையில் தான் இயேசுவால் இந்த சோதனைகளை அவர் எளிதாக வெல்ல முடிகிறது. ஆனால் அதே அருளை பெற்ற நாம் ஏன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு விழுந்து விடுகின்றோம் என்ற கேள்வி நமக்குள் வருகிறது. அதுக்கு என்ன விடையை நாம் சொல்ல முடியும்? இயேசு அந்த அருளை பயன்படுத்தினார். நீங்களும் நானும் அந்த அருளை பயன்படுத்துவதில்லை. எனக்குள் ஒரு பெரிய ஒரு ஆயுதம் இருந்தாலும் அந்த ஆயுதத்தை என்னுடைய எதிரிக்கு நான் பயன்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது என் எதிரி என்னை வீழ்த்து விடுகின்றார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கில் பெற்ற அருளை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள். Do not undervalue the grace that you received in baptism. ஞானஸ்தானத்தின் வழியாக நீங்கள் பெற்ற அருளை குறைவாக மதிப்பிடாதீர்கள். இன்றைக்கு ஞானஸ்தானம் என்றாலே நமக்கு தெரியவில்லை. ஞானஸ்தானத்தில் என்ன நமக்கு கிடைத்தது என்றும் நமக்கு தெரியவில்லை. ஞானஸ்தானத்தின் வழியாக கடவுள் நமக்குள் என்ன செய்ய போகின்றார் என்பது நமக்கு புரியவில்லை. ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் என்ன ஆகின்றோம் என்பது நமக்கு புரியவில்லை. இதுதான் இன்றைக்கு நம்முடைய பலவீனம். Ignorance is our weakness. நம்முடைய அறியாமை தான் நம்முடைய பலவீனம். ஆகவேதான் நாம் அனைவரும் இறை அருள் நமக்கு என்ன தரும் என்பதை நாம் உணர வேண்டும். வெறும் நம்பிக்கை, இயேசு என்ற நம்பிக்கை மட்டும் போதாது. இயேசு தரக்கூடிய நம்பிக்கை என்னால் என்ன சாதிக்க முடியும் என்பதையும் நான் புரிந்தால்தான். சைனா இந்தியா பார்டரில் எல்லாம் வெப்பன்ஸ் வச்சுன்னு இருக்கிறாங்க. இந்தியா கூட ரஃபேல் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. மிலிட்டரியில் நான் ரொம்ப சூப்பர் பவர் சொல்கிறதுக்கு இந்தியா கூட இந்த ரஃபேல் ஏர்க்ராஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த ரஃபேல் வாங்கி ஆப்ரேட் பண்ண தெரியல, அது என்ன யூஸு சொல்லுங்கள்? ஆப்ரேட் பண்ண தெரியல, அது கோடி கணக்கில் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? இந்தியா லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது கோடியில் போயிடுது ஒரு ரஃபேல். அதை பயன்படுத்த முடியவில்லை என்றால் எவ்வளோ பெரிய ஆயுதம், எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் நமக்கு நம்மிடம் இருந்தாலும் நாம் வீழ்த்தப்படுவோம். காரணம், எனக்கு அதை பயன்படுத்த தெரியவில்லை. இதுதான் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு. ஞானஸ்தானம் அருள் என எல்லா தீமையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மிக்க அருள் கடவுள் என் உள்ளத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை பற்றி எனக்கு அறிவில்லாத காரணமாக என்னால் அதை பயன்படுத்த முடியாமல் போகிறது. ஆக எனக்கு முன்னால் என்னுடைய எதிரி என் சக்திக்கு குறைவானவராக இருந்தாலும் என்னுடைய அறியாமை அதை பார்க்கின்ற பொழுது அவன் என்னோடு பெரிதாக தெரிகின்றான். இதுதான் சோதனை வீழ்வதற்கு முதல் காரணம். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இயேசு ஏன் சோதிக்கப்பட்டார் என்றால் உங்களை போல் என்னை போல் அவரும் ஒரு மனிதன் என்பதை உணர்த்துவதற்காக இயேசு சோதனைகளை எதிர்கொள்கின்றார். தந்தை தான் அந்த சூழ்நிலையை கொடுக்கின்றார். தன் மகனை கடவுள் சோதிக்கக்கூடிய வாய்ப்பை தருகின்றார். ஆனால் அந்த மகனை சோதனையில் வீழ்த்துவதற்கு கடவுள் வாய்ப்புகளை இயேசுக்குள் அந்த சக்தி கொடுத்திருக்கின்ற, ஜெயிப்பதற்கான சக்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கிறிஸ்து என்னோடு இணைந்து நிற்பதற்கு, எனக்காக நிற்பதற்கும் என்னோடு நிற்பதற்கும் இயேசு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்.
to stand with me and to stand for me, Jesus was tempted. காரணம், கடவுள் மனிதனாக பிறந்தார். ஆக மனித சூழ்நிலைகளை கடவுளான மனிதர் புரிந்து கொண்டார். ஆகவே நாம் சொல்லலாம், இயேசு சோதிக்கப்பட்டார். உங்களை என்னை போல் இயேசு சோதிக்கப்பட்டார். என் துன்பமும் இயேசு அனுபவித்தார். எல்லா வழியும் வேதனைகளும் இயேசு புரிந்து கொண்டார். ஆக என்னுடைய வழியும் இயேசுவால் புரிந்து கொள்ள முடியும். என் சோதனைகளை இயேசுவால் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய குறைகளை இயேசுவால் புரிந்து கொள்ள முடியும். காரணம், அவர் என்னை போல் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. He was tempted in all but not sinned. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 100% மனித நிலையிலே அவர் சோதனைகள் எதிர்கொண்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. He was 100% human except sin என்று சொல்கின்றோம், அது உண்மை. ஆக இயேசு என்னுடைய சோதனைகளை புரிந்து கொள்கின்றார். ஆக நான் இயேசுவிடம் போய் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என் சோதனைகளை என்னை விடுவியும் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு என் ஜெபத்திற்கு செவி சாய்ப்பார். காரணம், அதை புரிந்து கொண்டவர். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவோடு இருக்கின்றோம், இயேசு என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை இந்த சோதனையின் வழியாக இயேசு நமக்கு நம்பிக்கை தருகின்றார். He gives us the confidence. எது? நான் உங்களை புரிந்து கொள்கின்றேன் என்பதை இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே குறைவுள்ள மனிதர்கள் கடவுள் நேசிப்பதற்கு இயேசுதான் காரணம். அந்த தந்தை தன் மகன் வழியாக மனித பலவீனத்தை புரிந்து கொள்கின்றார். In all human fragility, God empowers me because God in Jesus has undergone the temptation. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே சோதனைகளை கடந்து போனார். ஆனால் அந்த சோதனைகள் அவரை வீழ்த்த முடியவில்லை. அதற்கு காரணம், அவருக்குள் இருந்த சக்தியை அவர் பயன்படுத்தினார். அன்பான சகோதர சகோதரிகளை, இதைதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த சோதனைகளை கடந்து வருகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை நமக்கு புதிதாக மாற்றுகின்றார். ஆதாமின் வழியாக இந்த உலகத்திற்குள் நுழைந்த பாவத்தை இயேசுடைய அந்த வெற்றி பாதையின் வழியாகவே அதை தலைகீழாக மாற்றுகின்றார். ஆக ஆதாமின் பாவம் உங்கள் அனைவர் மீதும் ஜென்ம பாவம் என்று சொல்லுகின்றோமே, the sin of original sin. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்காக ஏன் நாம் இப்போது திருமுழுக்கு பெறுகின்றோம்? அந்த பாவத்தினுடைய கரை ஏன் நம் மீது இருக்கின்றது என்ற கேள்விக்கு பலருக்கு விடை தெரியாது. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் ஏன் இன்றைக்கு அது என்னை பாதிக்கின்றது என்ற கேள்வியை பலரிடம் நாம் கேட்கும் பொழுது அதை பற்றி பலருக்கும் தெரியாது. ஆதாம் ஏவாளை படைத்த கடவுள் அவர்களுக்கு பாவம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் மனித பலவத்திலே அவர்கள் ஏமாந்து போகின்றார்கள். பாம்பு அவர்களை ஏமாற்றுகிறது. சோதனை வருகின்ற பொழுது அவர்கள் பலவீனமாக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். மனிதர்களால் பாவம் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டார்கள். ஆகவேதான் இன்றைக்கு நாம் அதே மனித சாயல் உருவாக்கப்பட்ட நமக்கும் பாவம் செய்யக்கூடிய திறமை உண்டு என்பதை நாம் நிரூபித்து காட்டுகின்றோம். எப்படி? ஆதாமுடைய பாவத்தின் வழியாக. அதை தான் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் கான்குபிசன்ஸ் ஆஃப் சின் என்று சொல்வார்கள். பாவம் செய்யும் மனநிலை மனிதனோடு இணைந்து விட்டது. பாவம் செய்யும் நிலை மனிதனோடு இணைந்து விட்டது. ஆக அந்த மனநிலையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு கடவுளுடைய அருள் மட்டும்தான் தேவை. ஆக அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஏமாந்தார்கள். பாவத்தில் சோதனையை வெல்ல முடியாமல் பாவத்தில் விழுந்தார்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள், புதிய ஆதாம் பாவத்தின் சோதனைகளை புரிந்து கொண்டார். தீமையுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டார். சாத்தானுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டார். இவன் என்னை ஏமாற்ற போகின்றான், இவன் ஏமாற்றவாடி, இவன் வழியாக என்னை தீமையிலே இட்டு செல்வான் என்பதை இயேசு புரிந்து கொண்டார். ஆகவே அந்த ஆதாம் செய்த தவறை இந்த புதிய ஆதாம் செய்யவில்லை. அவர் விழுந்தார், இவர் வெற்றி கொண்டார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஆதாமின் வழியாக ஜென்ம பாவத்தில் விழுந்த நமக்கு புதிய ஆதாமின் வழியாக பாவத்தில் வெல்லக்கூடிய வலிமையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த சோதனைகளை நாம் கடந்து வருவதற்கு இயேசுக்கு நாம் பெரிய ஒரு நன்றியை நாம் சொல்ல கடமைப்பட்ட காரணம், மனிதர்கள்
எப்படி தங்களுடைய பலவீனத்திலிருந்து அவர்கள் சோதனையை வெல்வதற்கு சொல்ல முடியும் என்பதை இயேசுவின் வாழ்க்கையின் வழியாகத்தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு 3 வழிகளிலே அவர் இந்த சோதனைகளை வெல்கின்றார். 3 வழிகளே இயேசு இந்த சோதனைகளை வழிவகுத்தார். ஒன்று, அம்பார்ந்தவர்களே, இறைவார்த்தையை முழுமையாக இயேசு அறிந்து கொண்டார். இறைவார்த்தையின் ஞானம் இயேசுவுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. சோதனை வருகின்ற பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். காரணம், கடவுளுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை தரும். கடவுளுடைய வார்த்தை நமக்கு நற்பாதையை தரும். கடவுளுடைய வார்த்தை நமக்கு மன தெளிவை தரும். கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை தரும். காரணம், நல்லது தீமையை பிரித்தெடுக்கக்கூடிய வலிமை இறை வார்த்தைக்கு உண்டு என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆகவேதான் அந்த 3 சோதனைகளையும் இயேசு அவர் எப்படி எதிர்கொள்கின்றார் என்றால் இறை வார்த்தையை கொண்டே எதிர்கொள்கின்றார். இரண்டாவது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறையும் நாம் பரிசோதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் கடவுள் நம்மை சோதிக்கின்றார் என்பதை தவிர கடவுள் என்னை திருத்துகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God is not tempting me but rather he is testing me. என்னை சோதிக்கின்றார். எதற்கு? நான் சீர்படுத்தி நன்றாக வருவதற்கு கடவுள் என்னை சோதிக்கின்றார். ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் எப்படி அவரை திருத்துகின்றார், அவருடைய வாழ்க்கை நெறிப்படுத்துகின்றார், அவருடைய வாழ்க்கையின் நன்மைகளை அவர் எப்படி சரிப்படுத்துகின்றார் என்பதை ஒரு நல்ல ஒரு டீச்சர் தான் அதை செய்ய முடியும். ஆக ஒவ்வொரு டீச்சரும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கடமை என்பது உண்டு. ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுடைய 2 வழிகளில் பார்க்கலாம். ஒன்று, அவனுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை எப்படி புதுப்பித்து அதை இன்னும் வலிமைப்படுத்த முடியும் என்பதை ஒரு ஆசிரியர் ஒரு வகையிலே அந்த மாணவனை அணுக முடியும். மாணவனுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டுதல் என்பது மிகவும் தேவை. இரண்டாவது, அந்த மாணவன் பலவீனமாக இருந்தால் புதிய யுக்திகளை அவனுக்கு கற்பித்து அவனை இன்னும் வலிமை மிக்கவனாக மாற்றக்கூடிய திறன் ஒரு நல்ல ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு. ஆக கடவுள் நம்மை சோதிக்கின்ற பொழுது இதைதான் செய்கின்றார். கடவுள் நம்மை சோதிக்கின்ற பொழுது இதைதான் செய்கின்றார். நாம் பலவீனமாக இருந்தால் நம்மை கடவுள் வலிமைப்படுத்துகின்றார். அல்லது எனக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் அதை வெளிப்படுத்த எப்படி சோதனைகளை வெல்ல முடியும் என்பதை அவர் நம்மை வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த 2ஐயும் வாழ்க்கையிலே நாம் சோதனைகளை கடந்து வருகின்ற பொழுதுதான் கற்றுக்கொள்கின்றோம் என்பதை நாம் தவிர்க்கவே முடியாது. ஆக ஒவ்வொரு சோதனை கட்டத்திலும் நாம் நம்முடைய பலவீனத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம் அல்லது எனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நான் வெளிக்கொண்டு வருகின்றேன். ஆக ஒரு நல்ல ஆசிரியர் மாணவனுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். ஒரு நல்ல ஆசிரியர் தான் பலவீனமான மாணவனை பலப்படுத்தவும் முடியும். அதே போல் கடவுள் நம்மை சோதனைக்கு அந்த சூழ்நிலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற பொழுது நம்மை வீழ்த்துவதற்காக கடவுள் அந்த சோதனை கொடுக்கவில்லை, மாறாக ஜெயிப்பதற்காகவே அந்த சோதனையை கொடுக்கின்றார். God's plan of tempting is not to defeat but rather to make us victorious. இதுதான் வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தந்தை இயேசுவை சோதிக்கின்றார் என்றால் தன் மகன் எவ்வளவு வலிமை மிக்கதாக இருக்கின்றார் என்பதை இறை தந்தை வெளிப்படுத்துகின்றார். அதே போல் தான் வாழ்க்கையில் நாமும் சோதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் கடவுள் இதை தான் செய்கின்றார். ஒரு நல்ல மாணவன் நல்ல ஆசிரியர் எப்படி இருவரும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அங்கே புதுமை நடக்கின்றதோ அதே போல்தான் சோதனையில் நான் கடந்து வருகின்ற பொழுது இறை நம்பிக்கை என்னோடு இருந்தால் ஆண்டவர் எனக்குள் இருந்து நன்மைகளை அவர் கொண்டு வருவார். மூன்றாவது அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது தீயவன் என்னை விட்டு விலகிக் கொள்கின்றார். When I resist sin, the evil flees away from me. ஒவ்வொரு முறையும் நான் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கின்ற பொழுது சாத்தான் என்னை விட்டு ஓடிவிடுகின்றார். இதை வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். 3 முறை சாத்தான் சோதித்தான். அதுக்கு பிறகு இயேசு முன்னால் அவனால் நிற்க முடியவில்லை. காரணம், இயேசுக்கு சக்தி இருப்பதை சாத்தான் உணர்ந்து கொண்டான். இனியும் என்னுடைய யுக்திகள் இங்கே எடுபடாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆக நான் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாக இருந்தால், ஜபத்திலும் தபத்திலும் ஒரு பொழுதிலும் நாம் உறுதியாக இருந்தால்,
நான் ஒரு சந்தை, அதாவது முன்னாள் நோன்பு இருந்த என்னையே நான் வலுப்படுத்திக் கொண்டேன். ஞானத்தின் வழியாக இறை வார்த்தை எனக்குள் ஊடுருவி என்னை வலிமை பெற்றுக் கொண்டால் தீமையும் எனக்கு எதிராக நிற்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளுவேன். When God is with me, who is against me? இந்த பவுலடிகள் வார்த்தையை பாருங்கள். கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக இந்த உலகத்தில் யார் நிற்க முடியும்? ஆக நீங்கள் சோதனைகளை எதிர்த்து நின்றால், இறை வல்லமையோடு நீங்கள் அந்த சோதனை எதிர்த்து நின்றால் தீமை உங்கள் முன்னால் நிற்க முடியாது. இதுதான் உண்மை. இதுதான் ஆண்டவர் சொல்கின்றார். ஆக சாத்தானுடைய சோதனைகளை நீங்கள் பலவீனமாக எதிர்கொள்ளாமல் இறை அனுபவங்களை பெற்று பலம் பெற்று நீங்கள் செவியுங்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த தபக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய செயல், ஒன்று ஜெபிக்க வேண்டும், இன்னொன்று உபவாசம் இருக்க வேண்டும், மூன்றாவது தர்மம் செய்ய வேண்டும். இந்த 3 தூண்களையும் பிடித்துக் கொண்டால் சாத்தானை நம்மால் ஜெயிக்க முடியும். இயேசு என்னோடு இருக்கின்ற பொழுது என் தீமையும் என்னை நோக்கி வராது. ஆக எல்லாம் என்னை விட்டு அகன்று போகும். என்னை விட்டு அகன்று போ சாத்தானை என் இயேசு சொல்கின்ற பொழுது அதே வல்லமை நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த 40 நாட்களுடைய அனுபவம் தான் நம் வாழ்க்கை நீண்ட காலத்திற்கு அது வழிகாட்ட முடியும். ஆக இந்த 40 நாட்கள் மட்டும் தப்பு செய்யாமல் இருந்த பிறகு அது எப்படி இந்த 40 நாட்களை 40 வருடம் பயன்படுத்த முடியும் என்பதை பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் சோதனைகள் நம்மை பாவத்தில் விழும் என்று சொன்னேன். நல்ல சோதனைகளும் வாழ்க்கையில் உண்டு. அதை ஏன் நாம் கவனிப்பது கிடையாது? நல்ல சோதனைகளும் உண்டு, ஏன் அதை நாம் சிந்திப்பதே கிடையாது? Temptations are not always evil. Temptations are also good. சில வேளையிலே நல்ல சோதனைகளும் வரும். ஒரு ஏழையை பார்க்கின்ற பொழுது உங்கள் மனம் இறந்தும், அது நல்ல சோதனை. அவர்கள் பசியாக இருக்கின்றார்கள், ஏதாவது கொடுக்கலாம் உங்க மனசாட்சி சொல்லும், ஏதாவது கொடுக்கலாம் உங்களோட மனசாட்சி சொல்வதுதான் நல்ல சோதனை. ஆனால் அதை நாம் செய்வது கிடையாது. இந்த திருவருடைய தொடக்கத்தில் நாம் ஜபத்தை சொன்னோம், செய்த பாவங்களுக்காக வருந்துகிறேன் என்று சொல்லுகின்றவை அது உண்மை. செய்த பாவங்களுக்காக நாம் வருந்த வேண்டும், செய்யாத நன்மைகளுக்காக நாம் வருந்த வேண்டும். செய்யாத நன்மைகளுக்கும் பாவம் தான். ஏன் அதை நாம் செய்வது கிடையாது? ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். சிலரை பார்க்கின்ற பொழுது உங்கள் மனம் தானாக இறங்கி போகும். இவங்க பேர் ரொம்ப வருத்தமாக இருக்கு, பேசலாமா வேணாமா, பேசலாமா வேணாம் அப்படின்னு மனசாக சொல்வது அது நல்ல சோதனை. போய் பேசுங்கள், உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளை கூறுங்கள், அவர்களுக்கு அது நல்லது தரும். ஆக நல்லதை செய்யக்கூடிய உணர்வுகள் எல்லாம் நல்ல சோதனைகள். ஆனால் பலர் அதை செய்வதே கிடையாது. அந்த உணர்வோடு நாம் நின்று விடுகின்றோம். பாவத்தை விரைவாக செய்கின்றோம், நல்லதை நாம் செய்வதே கிடையாது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலக வாழ்க்கையிலே நல்ல சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதில் விழுங்கள், கெட்ட சோதனையில் விழாதீர்கள். ஆண்டவரே என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள் என்று சொல்கின்ற பொழுது கெட்ட சோதனையில் என்னை உள்ளாக்காதீர்கள் ஆண்டவரே. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே நல்ல சோதனைகளை எனக்கு தாரும், அதிகமாக நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தாரும். ஆக நல்லதை செய்யக்கூடிய தூண்டுதல் தரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாகவே மாறும். ஆகவே அந்த சோதனைக்கு நீங்கள் பலமுறையில் 1000 விழுங்கள், காரணம் உங்களுக்கு அது நன்மையே தரும். ஆக நல்ல சோதனைகள் விழுங்கள், ஆறுதல் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஆறுதல் கூறுங்கள், நன்மை பகரக்கூடிய சூழ்நிலையில் நன்மையை செய்யுங்கள். பிறரை அதிகமாக பற்றி நன்றாக பேசுவதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். புரளி பேசுவது மிக எளிதான ஒரு சூழ்நிலை, ஒரு சோதனை. ஒருத்தரை பத்தி தப்பா பேசுனா டக் 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 ஃபாஸ்டா பேசுறேன் இல்லையா? ஒருத்தரை பத்தி பின்னாடி பேசுனா கூட யோசிக்காம பேசுறோம். ஏன்னா அந்த சோதனை நம்மள ரிசஸ்ட் பண்ண முடியல. ஆனால் ஒருத்தரை பத்தி நல்லா பேசணும், மனசு வார்த்தை கூட வராது, ஒரு சென்டென்ஸ் கூட வராது வாழ்க்கையில. அந்த நல்ல சோதனையே நாம் பழகுவது கிடையாது. ஒருவர் மற்றவரை பற்றி நன்றாக பேசி பழகுங்கள், குறையை பார்க்காதீர்கள். குறையை பார்ப்பது கெட்ட சோதனை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லதை பாருங்கள், சீத கூட்டின் அது நல்ல சோதனை. ஆக இந்த தப காலத்திலே ஒருவரை பார்க்கின்ற பொழுது குறைகளை பார்க்காதீர்கள், நல்லதை பாருங்கள். இயேசுக்கு ஒரு நல்ல சோதனை வந்தது. அவர் ஜனங்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆயில்லா ஆடுகளை போல் இருக்கின்றார்கள், இவர்கள் மீது பரிவு கொண்டேன். Be compassionate. They look like sheep without a shepherd. அது நல்ல சோதனை. இயேசு அந்த சோதனை விழுந்தார். ஆகவே அவர் அவர்கள் இரக்கம் கொண்டார். ஆகவே
தான் அவருடைய பசியை புரிந்து கொண்டார், ஆகவே தான் அவர்களுக்கு அப்பங்களையும் பகிர்ந்தார். அது நல்ல சோதனை. ஆக நீங்களும் ஒருவரை பார்க்கின்ற பொழுது கெட்டதை பார்க்காமல் நல்லதை பார்த்து பழகிக் கொள்ளுங்கள். அது நல்ல சோதனை. ஒரு ஏழையை பார்க்கின்ற பொழுது உதவி செய்யுங்கள். உங்கள் மனம் இவர்களுக்கு நல்லதை செய்ய உதவி செய்ய வேண்டும் சொன்னால் செய்யுங்கள். ஏன் அதற்கு செவிசாய்க்கிறது கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிச்சைக்கார பார்க்குறீங்க, அல்லது யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது உங்க மனசு சொல்லும், ஆனால் அது கடவுளுடைய குரல், இவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் என்று உங்கள் மனசாட்சி சொல்லும். அது நல்ல சோதனை. ஆனால் அதில் விழுவதற்கு நாம் ரொம்ப யோசிக்கிறோம், ஆனால் கெட்டது செய்வது யோசிப்பதே கிடையாது. we don't even think a second to fall into sin. ஆனால் நல்லது செய்வதற்கு 1000 முறை யோசிக்கிறோம் நாம். ஆக நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நல்லது செய்வதற்கு மனம் இறங்குவதில்லை, கெட்டது செய்வதற்கு உடனடியாக நாம் வந்துவிடுகின்றோம். செல்ஃப் கிராட்டிபிகேஷன், இப்பொழுதே எனக்கு வேண்டும் என்ற உணர்வு தான் பாவத்திற்கு ஆரம்பம். ஆக நல்லதை தாமதிக்காதீர்கள். do not delay good, do not avoid doing good. அதுதான் தொடக்கத்துக்கு ஐ கன்ஃபஸ் என்று சொல்லுகிற அந்த ஜபத்திலே செய்ய மறந்த பாவங்களும் பாவங்கள் தான், செய்ய மறந்த தவறுகளும் பாவங்கள் என்பதை நமக்கு புரிவதே கிடையாது. கடவுள் எத்தனை வாய்ப்புகளை நமக்கு தருகின்றார். கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு 100 முறையாவது கடவுள் நல்லது செய்வதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை நல்லது செய்வதற்கு தூண்டுதல் தருவார். இந்த தவக்காலத்தில் உங்களுக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த தவக்காலத்திலே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவரை உருவாக்கி கொடுப்பார். இந்த தவக்காலத்திலே பிறரை புரிந்து கொள்வதற்கு கடவுள் வாய்ப்புகளை தருவார். இந்த தவக்காலத்திலே ஒருவரை மன்னிப்பதற்கு 1000 முறை கடவுள் வாய்ப்பு தருவார். அது நல்ல சோதனைகள். ஒருத்தர் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்காது, மூஞ்சி கொடுத்து பேசக்கூடிய ஏதோ சண்டாயிட்டு இருக்கு, ஆனால் பூசை வரும்போது மனசு சொல்ல அவங்கள்ட்ட பேசலாம் சொல்லுவாங்க, ஆனால் பேச மாட்டீங்க. ஏன்? அந்த நல்ல சோதனை உங்களால் ஜெயிக்க முடியல. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நல்ல சோதனைகளை ஏராளமாக கொடுக்கின்றார். அதிலே விழுவதற்கு நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். நல்ல சோதனைகளை விழுவதற்கு நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். கெட்ட சோதனைகள் உங்களுக்கு அவமானத்தை அசிங்கத்தை தரும். நல்ல சோதனைகள் உங்கள் கடவுள் முன்பால் உங்களை உயர்த்தும். ஆக இந்த தவக்காலத்திலே நல்ல சோதனைகளுக்கு நீங்கள் விழுங்கள். பாசத்திலே விழுவது பெருமை. நமக்கு பாசத்திலே விழுவதற்கு நமக்கு பெருமை. பாசத்திலே தோல்வியை அடைந்தாலும் நமக்கு சந்தோஷமே. காரணம், அது நல்லதை உருவாக்குகிறது. ஆனால் கெட்டது செய்து நாம் எந்த பெருமையும் நமக்கு நீடித்து நிற்பது கிடையாது. எந்த சந்தோஷமும் கெட்ட வழியாக வருவது நமக்கு நிரந்தரமாக இருக்காது. ஆனால் நன்மை செய்யக்கூடிய சந்தோஷம் உங்கள் வாழ்வில் கடைசி நாள் வரைக்கும் வரும். ஆக நீடிய சந்தோஷத்திற்கு நீங்கள் பாடுபடுங்கள். நீடிய அன்புக்காக நீங்கள் பாடுபடுங்கள். ஆக தவக்காலம் என்பது பாவத்தை தவிர்ப்பது மட்டும் தவக்காலத்தின் நோக்கம் அல்ல, நன்மையை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். to do good more. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய மனம் எல்லாம் குறுகிவிட்டது. இயேசு நம் பாவத்திற்காக சிலுவை சுமந்தார். ரொம்ப மனசு வேதனையா இருக்குது. சிலுவை பாதல அப்படியே 100% எமோஷனல். ஆனால் இயேசு அதற்காக மட்டுமா சிலுவை சுமந்தார்? நான் நல்லவனாக மாறுவதற்காக தான் சிலுவை சுமந்தார். நேர்மையாளர்களாக இருப்பதற்காக தான் இயேசு சிலுவை சுமந்தார். நாம் கடவுள் முன்பாக பண்புகளை அதிகப்படுத்துவதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். தந்தையோடு இணைவதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். இந்த வார்த்தைகளை அப்படி மாற்றி பாருங்கள். என் பாவத்திற்காக இயேசு சிலுவை சுமந்தார். என்னுடைய தீமைக்காக இயேசு சிலுவை சுமந்தார். என் தண்டனைக்காக இயேசு சிலுவை சுமந்தார். உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக நான் நல்லவராக மாறுவதற்கு இயேசு சிலுவை சுமந்தார். என் வாழ்க்கையிலே அதிக நன்மை செய்து பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். நான் கடவுளோடு நெருங்கிய உறவை வளர்த்துக் கொள்வதற்கு இயேசு சிலுவை சுமந்தார். இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தானே. ஏன் அதை நாம் சிந்திப்பதே கிடையாது. ஆகவே இந்த தவக்காலத்தின் முதல் வாரத்திலே நல்ல சோதனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட சோதனைகளை நாம் எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும். ஆக நல்ல சோதனைகளை ஆண்டவர் ஜெபிங்கள். God give me good temptation every day என்று ஜெபிங்கள். காரணம், அப்படிப்பட்ட சோதனைகள் உங்களை கடவுளோடு இணைக்கும். தீமை செய்யக்கூடிய சோதனைகள் உங்களுடைய கடவுளிடம் பிரிக்கும். ஆக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஞானத்தை பெற்று நாம் கடவுளை அன்பு செய்ய
கடவுளுடைய வலிமை பெற்று தீயவனை எதிர்கொள்ளவும், அதே இறை அன்பை பெற்று நற்சோதனைகளை நாம் அதிகரித்து நன்மை செய்யவும் தொடர்ந்து தவக்காலம் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்க ஜெபிப்போம். ஆமென்.